அனுராதபுரம் ஒயாமடுவ பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அரச நெற்களஞ்சியத்தை பார்வையிடுவதற்காக அமைச்சர் வசந்த சமரசிங்க கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். எலையாபத்துவ இலங்கை பீங்கான் கூட்டுத்தாபனத்திற்குரிய பழைய ஓட்டு தொழிற்சாலையும் அமைச்சர் பார்வையிட்டார். எதிர்வரும் 20-25 நாட்களில் விவசாயிகள் பெரும்போகத்திற்கான அறுவடையை மேற்கொள்ள உள்ளனர். இதுவரை எமது அரசாங்கம் நெற்கொள்வனவுக்காகவும் அரிசி உற்பத்தியை மேற்கொண்டு சந்தைக்கு விநியோகிக்கவும் வேலை திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளது. அரசாங்கம் நெற்கொள்வனவு நடவடிக்கையை ஏமாற்றுவதற்காக முன்னெடுக்கவில்லை. சில ஆலை உரிமையாளர்கள் சந்தையில் ஏற்பட்டுள்ள நிலைமையினால் பெருமளவு இலாபம் ஈட்டுகின்றனர். குறித்த நிலைமை அரசாங்கத்தினால் இனங்காணப்பட்டுள்ளது. அதற்கு தீர்வு காண்பதற்கான வேலை திட்டத்தோடு தான் அரசாங்கம் செல்கின்றது. சுமார் 3 மில்லியன் வரையான நெல் அறுவடை பெரும்போகத்தில் கிடைக்கப்பெறும். சிறுபோகத்தில் 2.6 அல்லது 2.8 மில்லியன் வரை நெல் உற்பத்தி இடம்பெறும். நாட்டில் ஒரு வருடத்திற்கு 5 மில்லியன் வரையான நெல் உற்பத்தி இடம்பெறுகிறது. பாரிய ஆலையாளர்கள் 130% கொள்வனவு செய்கின்றார்கள். எஞ்சியவற்றை சிறிய மற்றும் மத்தியதர ஆலையாளர்களே கொள்வனவு செய்கின்றார்கள். கூட்டுறவு வர்த்தகம், சிறிய மற்றும் மத்தியதர தனியார் துறை, அரசாங்கம் சகல தரப்பினரும் தலையிட்டும் மீண்டும் மக்களுக்கு அரிசி தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் வேலை திட்டத்தை தயாரிப்பதற்கு முயற்சிக்கின்றோம். கடந்த 31ஆம் தேதி வரை 86,000 மெட்ரிக் டன் அரிசி நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய நாட்டரிசிக்கான தட்டுப்பாடு உள்ளதாக தரவுகள் காணப்பட்டன. எனினும் நாம் 32,000 பச்சை அரிசியை இறக்குமதி செய்துள்ளோம். சிலருக்கு அரிசி பிரச்சனை அல்ல, அதிகாரியிடம் தான் பிரச்சனை இருந்தது. அதிகாரம் இல்லாமல் அழுது புலம்புவர்கள் அரிசி இல்லாமல் புலம்பினார்கள். அவர்கள் 1ஆம் திகதியின் பின்னர் அந்த புலம்பல்கள் இல்லை. அவர்கள் பாச்சோறு சாப்பிட்டு உறங்கியிருப்பார்கள். எதிர்வரும் 10ஆம் திகதியின் பின்னர் அரிசி இறக்குமதி செய்வதற்கான கால எல்லை நிறைவடைகிறது. அன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் அவர்களது ஆவணங்களை கையளித்திருக்க வேண்டும். அதன் பின்னர் கொண்டுவரப்படும் அரிசி திருப்பி அனுப்பப்படும். ඔවුන්ගේ ඩොකියුමන්ට්ස් ඒ කියන්නේ කස්ට් එක බාර දීලා තියෙන්න ඕනේ රේගුවට. එහෙම නැත්නම් ආපහු ගෙනහා රට ඇතුළට ගන්නේ නැහැ. ඒව ආපහු යවන්න වෙනවා. இதேவேளை நேற்று நண்பகல் 12 மணி வரை சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட மொத்த அரிசி தொகை 88,000 மெட்ரிக் டன்னை கடந்துள்ளது. அவற்றில் 34,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 54,000 மெட்ரிக் டன் அவித்த அரிசியும் காணப்படுவதாக சுங்கம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்ட மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அத்தோடு ஒரு சில மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஹப்புத்தளை மற்றும் தியத்தலாவ ஆகிய பிரதேசங்களில் கடும் குளிருடன் பனி பொழிவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அதிக பனிமூட்டம் காரணமாக வாகனங்களில் மின் விளக்குகளை ஒளிரவிட்டதாக குறைந்த வேகத்தில் பயணிக்குமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். புலனறுவை மாவட்டத்தின் பிரதான வாவிகளில் நீர் கொள்வனவு 98% கடந்துள்ளது. சிறிய வாவிகள் பல வான்பாய ஆரம்பித்துள்ளன. நாட்டில் மிக ஆழமான வாவியான கிரித்தவெல வாவியின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பியானோ முறையில் அதன் வெளியேற்றல் பகுதி தயாரிக்கப்பட்டுள்ளதனால் அதன் நீர் வெளியேறும் விதம் அழகிய காட்சியாக மாறியுள்ளது. கிரித்தலை வாவியின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் வான்பாய ஆரம்பித்துள்ளது.